இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. டேரக்டர் சார் 1 by 1 கால் பண்ணுவாங்க. என்ன ரெடியாக இருந்துக்கோங்க. ஹலோ டேய், இங்கெல்லாம் பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருக்காங்கடா. ஆமாம், எல்லாரும் சீன் பேப்பரோட இருப்பாங்க. ஏன் நீ எதுவும் எடுத்துகிட்டு போலையா? ஆடிஷனுக்கு என்ன தேவைன்றது தெரியாமல் ஆடிஷன் கிளம்பி போயிரு. சீன் பேப்பரா? அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாதுடா. அறிவே இல்லடா உனக்கு. டேய் எனக்கு எதுவும் தெரியாதுடா. தெரியாதுன்னா அப்போ கலந்துக்காத. டேய் வீட்டில் அம்மா வச்சிருந்த மொத்த காசையும் வலிச்சிட்டு வந்துட்டேன்டா. திருப்பி போக கூட இப்போ பணம் இல்லடா. அப்போ ஒன்று பண்ணு, பேசாமல் உன் கதையை நடிச்சிரு. என் கதையா? என் கதையெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வராதுடா. இப்போ அதெல்லாம் யோசிக்க டைம் இல்லைடா, வேறு வழியும் இல்லை. நீ ஏதோ பண்ணு, நான் ஃபோனை வைக்கிறேன். டேய் சரி பை. உங்க பேரு? சாண்டி. ரெடியா? கோ ஆன். சக்தி, நான் உன்னை விரும்பலை, உன் மேலே ஆசைப்படலை, நீ அழகாக இருக்கேன்னு நினைக்கல. ஆனால் இதெல்லாம் நடந்தமோ பயமாக இருக்கு. யோசிச்சு சொல்லு. ஓவரா குட், நல்லா பண்ணீங்க. என்ன ட்ரை பண்ணுங்க, அடுத்த ஆடிஷனில் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். சார் கால். ஹலோ சொல்லுங்கள். அது நான் ப்ரொடியூசர்ஸை சொல்லிட்டேன். தெல் கால் யூ ரைட் பேக். அது என்னன்னு பார்த்துருங்க. உங்கள் பேர்? கோபாலகிருஷ்ணன் சார். வா போகலாம் சார். கோபால், நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ், கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்க. ஓகேவா? டேக் யூர் ஓன் டைம். ரீடேக் போகலாம். ரெடியா? ஜோதி, அடுத்த ஆள் வர சொல்லுங்கள், டைம் ஆச்சு. அந்த ப்ரொடக்ஷன் மேட்டர் என்ன சார்? சார் ஒரே ஒரு சான்ஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் சார். எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணாடியை பார்த்து என்னடா கிழிக்க போற? படி துப்பில்ல, ஆனா அந்த ஸ்டைல் மயிருக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. முதல்ல படி, அப்புறம் கண்ணாடியை பார்க்கலாம். உள்ள படிச்சுட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? உள்ள போய் பாரு, சினிமா பார்த்துட்டு இருப்பான். இல்லப்பா, அடிச்சுட்டு தாங்க இருக்கான். அச்சா, எனக்கு வேலை கிடச்சிருச்சுடா. உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா? பார்ட் டைம்லேயே அனுப்பிச்சிடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். சாரி சார், வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் சார். அதான் சார் லேட் ஆகிடுச்சு வர.
தேங்க்யூ சார். தருதல சினிமாவுக்கு போகிறானாமா, கூட படித்தவனா வேலைக்கு போயிட்டு இருக்கான். சோறு தானே தின்ற, அசிங்கமாவே இல்லையா அவனுக்கு? இப்படி எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பாரமாக இருந்தீங்க, இப்படி செத்துடலாம். 6 கோடி பேர் சினிமாவை ஹீரோ வாங்கினது விரல விட்டு என்னலாம். சினிமான்னு சுற்றி வாங்கணும் வாழ்க்கையே இல்லை. ஒழுங்காக படித்த வேலைக்கு போகிற வழியை பாரு. அதை விட்டு சினிமான்னு சுற்றி இருந்தால் இந்த வீட்டில் அவனுக்கு இடம் கிடையாது. பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. என்ன சொல்லணும்? சினிமாவில் நடிக்க போகிறேன்ப்பா. எத்தனை டைம் தான் சொல்லியிருக்கேன், சினிமாவுக்கு போயினா நாசமாக போயிடுவேன்னு. ஓ அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா, எனக்கு பிடிக்கலப்பா. கூட படித்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு போயிட்டான்டா. நீ இப்படியே பண்ணிட்டேன்னா உருப்படாமல் போயிடுவடா. பா அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணனாலதான்ப்பா அவன் நல்லா இருக்கான். எனக்கு பிடிச்சதை நான் பண்ணாதானப்பா நான் நல்லா இருப்பேன். அது எப்போ உங்களுக்கு சொன்னால் புரியவே மாட்டேங்குது. எப்போ பாரு நான் எதை சொன்னாலும் அதை பண்ணாத இதை பண்ணாதனா எப்படிப்பா? டேய், சினிமான்னு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. அது உன்னால முடியாதுடா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கப்பா. என்னால் முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? ட்ரை பண்ணி தோத்துருந்தா கூட பரவாயில்லப்பா. ட்ரை பண்ணாமலே தோத்துருணும்னு பயமாக இருக்குப்பா. ஒருவேளை ட்ரை பண்ணியிருந்தா ஃப்யூச்சரில் ஜெயிச்சிருப்பணும்னு தோணி இருக்கும்ப்பா. ஒரே ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுங்கப்பா. நான் நினச்ச மாதிரி நடக்கலன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வேலைக்கு போகிறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, ஒரே ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுங்கப்பா. நீ எவ்வளோ வருஷமாக நான் உங்ககிட்ட இதுக்காக கேட்டுட்ருக்கேன். சினிமாங்கிறதாப்பா என் ஆசை. தயவு செஞ்சு ஒரே ஒரு கமெண்ட்டே எனக்கு ப்ளீஸ்ப்பா சான்ஸ் கொடுங்கப்பா. சரி, 1 வருஷம் தான், அதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் கேட்கணும், சரியா? குட், நல்லா இருந்துச்சு. நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அடுத்து நான் டைரக்ட் பண்ணுற படத்தில்